வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். 1974ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் ஒரு விசித்திரமான திருட்டு பழைய ஒருங்கிணைந்த மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதனை காவல்துறையினால் எவ்வளவு முயன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரே இரவில் பல வீடுகளில் பல பொருள்கள் காணாமல் போகின்றன. அதில் ரேகைகளும் இருக்கின்றன. அந்த கைரேகைகளை பார்த்தால் காவல்துறைக்கு வியப்பாக இருக்கிறது. ஒரு குழந்தையின் கைரேகையாக இருக்கிறது. எப்படி ஒரு குழந்தை இரவு நேரத்தில் இத்தனை வீடுகளில் இவ்வளவு பொருள்களை திருடி கொண்டு போகும் என்று அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்றைக்கு ஒரு ஊர் என்றால் நாளைக்கு இன்னொரு ஊரில், அடுத்த நாள் அதற்கடுத்த ஊரில் என்று இந்த திருட்டு தொடர்ந்து கொண்டே இருந்தது. கடைசியாக அதனை மதுரையிலே கண்டுபிடித்தார்கள். அந்த கைரேகை என்பது குழந்தையின் கைரேகை அல்ல, ஒரு குரங்கின் கைரேகை. குரங்கு எப்படி திருடும்? குரங்குக்கு திருடுவதற்கு அந்த குரங்காட்டி பழகி கொடுத்திருக்கிறார். அது ஒவ்வொரு வீடாக உள்ளே நுழைந்து பாத்திரங்களை, பொருள்களை எல்லாம் வெளியே கொண்டு வருகிறது. அந்த குரங்காட்டியின் பெயர் சுப்பிரமணியன். அவருடைய ஊர் சிங்கம்புணரி என்று கண்டுபிடித்து 74ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி அவரை கைது செய்திருக்கிறார்கள். இப்படி ஒரு விசித்திரமான திருட்டு.